ஜோதிடத்தில் எல்லாருமே சுக்கிரனை பற்றியே சொன்னாங்க. அதே போல சுக்கிரன் தான். நாளில் யாரெல்லாம் சுக்கிரன் இருக்குதோ அவங்களுக்கு ஊரில் மரியாதை மதிப்பு இருக்காது. அவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மாலை மரியாதை எல்லாமே உண்டுங்க. நாளில் சுக்கிரன் இருந்தால் ஒன்று பயம் வரும். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் தான் மனிதனுக்கு முதல்ல வரும். அப்போ இந்த பயத்தை போக்க நம்ம எங்கே போவோம்? திருக்கடையூர் போவோம். அதாவது நாகை மாவட்டத்தில் இருக்கின்ற திருக்கடையீஸ்வரர். அந்த விழுப்புரத்திலிருந்து வந்து கொண்டுள்ள தாந்திரிக சக்கரவர்த்தி திரு கவியரசன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். தாந்திரிக பரிகாரம் என்ற தலைப்பில். ஐயா வாங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயமதி பாடலானம் காஞ்சனாதிரி கமனியா விக்ரம் பாரியா திருமலாவாசனம் பாவயாமி பாவனம் யாத்திரையாத்திரை அநாதகிருத்தம் தாத்திரை கிருதம் காஞ்சலியம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மனோஜபம் மாருதம் துல்லிய வேதம் ஜிதோந்தரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் மானராத யுதம் முக்கியம் ஸ்ரீராமத ஸ்ரீஷநாமி புத்திரம் நிருபாத்தியம் ஆரோகதா அஜட்ஜியாயம் வாக்படுவத்து அனுமத் மரணத் பவத்தே. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். மரியாதைக்குரிய இங்கு அமர்ந்திருக்கின்ற ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த கருத்தரங்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற குருஜி யோகநாத் ஐயா அவர்களுக்கும் இந்த 20ஆம் மாதாந்திர கருத்தரங்கத்தை சீரும் சிறப்படம் நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனத்தாருக்கும் மற்றும் எனது குருநாதர் எனக்கு பாடம் கற்பித்து கொடுத்தவர்கள் மற்றும் மருதமலை குருஜி தாந்திரிக மன்னர் என்று சொல்லலாம், மாமனிதர் என்று சொல்லலாம். அடுத்தது எமக்கெல்லாம் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர் நமது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மைய நிறுவனரும் பேராசிரியருமான திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன், விழுப்புரம் மாவட்டம். எனது ஊரின் பெயர் கப்பியாமுளியூர். இப்பொழுது நான் பேசுகின்ற தலைப்பு என்னவென்றால் தாந்திரிக பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பேசவிருக்கின்றேன். தாந்திரிகம் என்பது அனைத்து ஜோதிடர்களும் கற்றறிஞ்சதுதான். அதிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்களை உரைப்பார்கள். அதில் நமக்கு சரிப்பட இயங்குமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று வழி என்னவோ ஒன்றுதான். ஆனால் அதை நம்ம செல்வது தான் மாற்றமும் தோற்றமும். அதற்கு தான் நம்ம இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் செய்கிறது. அதே போன்று இப்போ ஜோதிடத்தில் எல்லாருமே சுக்கிரனை பற்றியே சொன்னாங்க. அதே போல சுக்கிரன் தான். நாளில் யாரெல்லாம் சுக்கிரன் இருக்குதோ அவங்களுக்கு ஊரில் மரியாதை மதிப்பு இருக்காது. உறவினர்கள் பகை, பங்காளிகள் பகை. பொதுவாக உள்ளூரில் அவங்களுக்கு மரியாதை இருக்காதுங்க. ஆனால் வெளியூரில் எங்கு சென்றாலும் அவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மாலை மரியாதை எல்லாமே உண்டுங்க. நாளில் சுக்கிரன் இருந்தால். இப்பொழுது நான் தாந்திரிக பரிகாரத்துக்கு செல்கிறேன். தாந்திரிக பரிகாரத்தில் என்னென்னா ஒன்று பயம் வரும். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் தான் மனிதனுக்கு முதல்ல வரும். அப்போ இந்த பயத்தை போக்க நம்ம எங்கே போவோம்? திருக்கடையூர் போவோம். அதாவது நாகை மாவட்டத்தில் இருக்கின்ற திருக்கடையீஸ்வரர். அந்த யமனை எட்டி உதைத்த இடம் சொல்லுவாங்க, இல்லை யமனுக்கே பாடம் புகட்ட இடம் சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு எப்போதும் வேள்வி, அணையாத வேள்வி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் இந்தியாவிலேன்னு சொல்லலாம். அணையாத வேள்வி எங்கே இருக்குங்கன்னா திருக்கடையூரில் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு ராகுலம், யமகண்டம், அஷ்டமி திதி, கர்ம நாள், எந்த நாளும் அதுக்கு எந்த நட்சத்திரம்னு ஒரு தடையே இல்லாத நாள். அங்கே சதாபிஷேகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அறுதாம் திருமணம் சொல்லுவாங்க. எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஊருக்கு போவோம். அதாவது உயிர் மேலே பயம் உள்ளவங்களுக்கு இது. அடுத்தபடியாக எனக்கு சொத்து சுகம்லாம் இருக்குது, பல கோடிக்கு சொந்தக்காரன், பல லட்சத்துக்கு சொந்தக்காரன், எனக்கு வண்டி வாகனம் இருக்குது, எனக்கு மனைவி மக்கள் பிள்ளைங்க இருக்குது, இம்மா இருந்தும் நான் செத்துருவணும், எனக்கு குறைஞ்ச ஆயுசுலேயே போயிடுவணும் அப்படின்னு சொன்னோன்னா அது வேணும். ஆயுள் அதிகம் வேணும்னா என்ன பண்ணணும்? சித்தர் கோயிலுக்கு போகணும். ஏன் சித்தர் கோயிலுக்கு போகணுன்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3000 வருடம், 4000 வருடம், 5000 வருடம் கூட வாழ்ந்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு வருடத்தில் உங்களுக்கு ஒரு நாள் கொடுத்தா கூட 19 வயசு உங்களுக்கு கூடும். ஆனால் எதையுமே உள்ளன்போடவும் நம்பிக்கையோடவும் செய்யணும்.
நம்ம எப்படி பசி எடுத்தால் சாப்பிட்டா இந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்ம வந்து பசி நின்றுன்னு எப்படி நினச்சி சாப்பிட்றோமோ அதே மாதிரி பக்தியோடு இருக்கணும். இந்த மாதிரி குருவுடைய ஏதாச்சும் ஒரு குரு, உங்களுக்கு 18 குருன்னு சொல்லுவாங்க, அது வேறு. அதுக்கப்புறம் எளம்பலூரில் மட்டும், எளம்பலூர்னா பெரம்பலூர் மாவட்டம், அது அந்த எளம்பலூரில் மட்டும் 200 சித்தர்கள் தவம் பண்ண இடம் இருக்குது. அங்கே வந்து காக்கபுஜண்டர் ஆசிரமம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கோடி என்ற ஊரில் ஒரு சிவன் கோயில் சிதலம் அடைஞ்சிருக்கும். அந்த ஊருக்கு பேர் ஒரு கோடின்னு ஏன் வச்சாங்கன்னு கேட்டால் அங்கே ஒரு கோடி சித்தர்கள் தவம் பண்ண இடம். இதில் வரலாற்றில் வந்து நமக்கு 18 சித்தர்கள் தான் தெரியும். இந்த 18 சித்தர்கள் தான் படிச்சிருப்போம். அதேமாதிரி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 200 சித்தர்கள் புத்தகம் இருக்குது, 18 சித்தர்கள் புத்தகம் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வாங்கி பாருங்கள். அதே மாதிரி இந்த சித்தர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயுள் கூடும். இது கூடுமா கூடாதுன்ட்டு நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க, செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைலாம் தீரும். சரி, அடுத்தது நம்மளுக்கு வந்து செய்வனை பண்ணியிருக்காங்க, பில்லி சூனியம் வச்சுருக்காங்க அப்படின்னா அது தீருமா தீராதானா? தீரும். எப்படி தீரும் கேட்டிங்கன்னா, யார் நீங்கள் அதிகமாக மந்திரம் சொல்கிறாங்களோ உங்களை விட அவங்க அதிகமாக மந்திரம் சொன்னால் அவங்க மந்திரம் உங்களை அடிக்கும். அவங்கள விட நீங்கள் அதிகமாக மந்திரம் சொன்னீங்கன்னா உங்கள் மந்திரம் அவங்கள அடிக்கும். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்காக வந்து ஒரு புது விதமாக நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. யார் வலிமை பெற்றுனாலும் இதான் சொல்லுவாங்க, இது இளம் வயது, இது முதிர்ந்த வயது சொல்கிற மாதிரி தான். உனக்கு மந்திரம் உன்னை விட முதிர்ந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் மந்திரம் குறைவாக இருந்ததுன்னா உங்களை வந்து தாக்கும். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, சூட்டோட சூடு செய்யணும், உடனுக்குடன் செய்யணும். அதாவது நன்றே செய்வது அன்றே செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்போ டீயில் வந்து கரை பட்டுரும். இப்போ டீ சாப்பிட்ணுன்னு வச்சிங்களேன், ஒரு ஒயிட் துணியாக இருந்துன்னா அதில் பட்டுனா கரை போகாது, அப்படியே பிடிச்சிங்க. அப்போ என்ன பண்ணுன்னா அந்த நேரமே நீங்கள் அதில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா அந்த கரை போயிடும். இதுதான் மந்திரம். அப்போ எனக்கு பில்லி சூனி வச்சுட்டாங்க, இப்படி இருக்குது அப்படின்னாக்கா உடனே அதுக்கான வைத்தியம் இதுதான். அதுக்கே தான் வேலி பண்ணுது. அதே மாதிரி ஒரு மந்திரவாதி போய் மந்திரம் செய்வார்னு வச்சுங்களேன், அவர் செஞ்சவொடனே நீங்கள் செஞ்சு எனக்கு சரி வரலைங்க, எனக்கு வந்து பள்ளி ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்றை விட அவங்க போயிட்டு பார்ப்பாங்கள்ல, நீ கொடுத்த வழி அவங்களுக்கு தெரியும். அப்போ ஏதோ பண்ணிட்டாங்க நமக்குன்னு சொல்லி போய் அவர் வேறு இடத்துல போய் வைத்தியம் பார்க்கும்போது இவருடைய மந்திரம் தடைப்படும். அப்போ இவருடைய பரிகாரம் என்னன்னா கம்மியாகிடும். அதுக்காக யார் செஞ்சாலும் மந்திரம் பலிக்கும்னா யார் செஞ்சாலும் மந்திரம் பலிக்கும். ஆனால் உங்களுடைய இது மிகையாக இருக்கணும், அடுத்தவருடையதை அதுதான் பார்த்துக்கணும். சரி, அடுத்தது இப்போ வந்து படிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒன்று சரஸ்வதி கும்பிடுவோம், இல்லைன்னா அயாக்கிரியவரை கும்பிடுவோம். இதுக்கு நீங்கள் அயாக்கிரியவரை கும்பிட்றீங்க, சரஸ்வதிக்கு மட்டும்தான் கும்பிட்றீங்கன்னு தெரியும். வேறு யாரையும் கும்பிட்டா உங்களுக்கு படிப்பு வராதா? அப்போ புத்திகாரன்னு சொல்லக்கூடிய புதனையை வழிபடுங்க. திருவெண்காடு, அதுவும் நாகை மாவட்டம் தான், அங்கே போயிட்டு வழிபடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஞானம் வரல, அவரை வந்து எனக்கு வந்து நல்ல அறிவு பத்தலைன்னா கேது வந்து கெட்டகரன்னு சொல்லுவோம். கேது வந்து தாந்திரிகத்தில் வந்து கெட்டகரம் கிடையாதுங்க. கேது வந்து ஞானக்காரன்னு சொல்லுவோம், ஞான கிரகம். அதை வணங்குங்க, உங்களுக்கு படிப்பு நல்லா வரும், நல்ல கல்வி அறிவு வரும். அடுத்தது எனக்கு வந்து திருமணமே நடக்கலை, எனக்கு ரொம்ப நாளாக வந்து நான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, திருமணம் நடக்கிறதுக்கு எத்தனையோ வழி சொன்னாங்க, அது வேறு. அதுக்கு வந்து நான் கேட்டினா புராண ரீதியாக இருக்குது. திருவிளையாடல் புராணம்னு ஒன்று இருக்குது, பரஞ்சோதி முனிவர் எழுதியது. அந்த திருவிளையாடல் புராணத்தை 7ஆம் இடம் தான் உங்களுக்கு கலஸ்திரம். அப்போ 7 முறை படிங்க, இல்லை 9 முறை படிங்க, இல்லை 4 முறை படிங்க. இந்த திருமணத்துக்காக இந்த திருவிளையாடல் புராணத்தை நம்ம எந்த அளவுக்கு யூகமாகவும் ரொம்ப பக்தியாகவும் சிரத்தையாகவும் படிக்கிறோமோ கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இதை எனக்கு வந்து நான் வந்து சித்தாந்த வகுப்பு போனப்போ எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க இது. அதனால் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டுன்னு சொல்லுற மாதிரி எல்லோரும் தெரிஞ்சுனுடையது தான் இந்த திருவிளையாடல் புராணத்தை படித்தாலே உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அது அடுத்தது வந்து இந்த குருமார்களுடைய சாபம்னு சொல்லுவாங்க. இந்த குருமார்களுடைய சாபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்திரன் பழி தீர்த்த படலம் அப்படின்னு ஒரு வழி இருக்குங்க. அதில் இந்திரன் பழி தீர்த்த படலம் யாரும் கிடையாது, தேவேந்திரோட பேர் தான் இந்திரன், அதாவது தேவலோக தலைவர்னு சொல்லுவாங்க அவர். அப்போ என்னான்னு கேட்டிங்கனாக்கா, அந்த தேவலோகத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் வந்து மேனகை, ரம்பை, ஊர்வசி, துலோர்தமை போன்ற நடன மங்கையரோடு நளின நாட்டியெல்லாம் ஆடி பாகத்தை கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்பொழுது குரு பகவான் வருகிறார். நம்மளுக்கெல்லாம் தேவ குருவாக இருக்கிற குரு பகவான் வராரு. குரு வர்றதை கண்டுக்கவே இல்லை. இவர் வந்து அந்த
அந்த நடன மயக்கத்திலேயே இவர் வந்து இருக்கார் தேவேந்திரன். இதை பார்த்துட்டு குரு வந்து எதுவுமே சொல்லலை. அப்படியே கோவமாக சரி நம்மளை மதிக்காத இருக்கிறான் தேவேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் போன உடனேயே அந்த தெய்வலோகமே இருட்டாக போயிடுச்சு. அப்போ இருட்டாக போன உடனே என்னான்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து குருவுடைய சாபந்தான்னு சொல்லிட்டு நாரதரை போய் கேட்குறாரு. நாரதருக்கு சொல்லி அதை தரணும். நாரதரின் கலகம் நன்மணி முடின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நீ உனக்கு குருநாதர் வேணும் தானே, அப்போ வேறு ஒரு குருவை உனக்கு காட்டுறேன், அந்த குருவை நீ பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு ஒரு அசுர குருவை அந்த குருவை கொண்டாந்து கொடுக்குற. இவரை நீ குருவை ஏற்றுக்கினாரு. என்னங்க நம்ம வந்து தேவர்களாக இருக்கோம், இவர் வந்து அசுர, இவரை போய் குரு, உனக்கு குரு வேணும் எடுத்துக்கோ, போய் இப்போ வேள்வி பண்ணு அப்படின்னாரு. சரின்ட்டு ஏற்றுக்கிறாரு. ஏற்றுட்டு வந்தோடனே வேள்வி பண்ணுறாரு. எனக்கு ஒரு என்னுடைய தேவலோகமே இருளாக இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு வந்து வேள்வி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். வேள்வி பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, தேவலோகம் அழிக அசுரலோகம் வாழ்க அப்படின்னு பண்ணுறாரு. யார்? அசுரகுரு பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, இவருக்கு கண்டுபிடிச்சார். ஏன்னா இவரும் ஒரு கடவுள் தானே தேவேந்திரன், அதனால் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு என்ன பண்ணார், வாழை எடுத்து வீசினார், தலை துண்டிச்சு போச்சு. இது ரெண்டாவது கர்மா. முதல்ல குரு மதிக்காதது, ரெண்டாவது கொலை பண்ணது. இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, திரும்ப இவருக்கு பிரம்மகை தோஷம் முடிச்சு தேவேந்திரனுக்கு. இதுக்கு வழி கேட்குறாரு. சரி பிரம்மா கிட்ட போகிறார் சத்தியலோகத்துக்கு. சத்தியலோகத்துக்கு அதிபதி பிரம்மா. பிரம்மா கிட்ட வழி சொன்னே, சரி உனக்கு வழி தீரணும் இதானே சொல்லிட்டு நம்ம அமிர்த தீர்த்தத்தை கடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்த தீர்த்தம் சாப்பிட்டா தெரியும்னு சொல்லிட்டு அமிர்த தீர்த்தம் களைய போகிறேன். அப்போ களையும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட ஆயுதங்களை கொண்டு போய் வச்சுட்டு வரணும். அதாவது அசுரருடைய ஆயுதம் தனி, தேவருடைய ஆயுதம் தனி. ரெண்டு பேருமே பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் பேர் வந்து வாகச முனிவர்னு அவர் பேர். அவர்கிட்ட அதை தான் வந்து வஜ்ர ஆயுதம் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணார், இப்போ அவர் வந்து எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்க மாட்டார். அவருடைய வேலை உண்டு, அவருடைய பக்தி மார்க்கம் உண்டு, அது மட்டும்தான். அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு சித்தர், அதாவது குரு. அதனால் அவர்கிட்ட ஒன்று வச்ச உடனே இந்த ஆயுதம்லாம் பாதுகாப்பு உடனே என்ன பண்ணால் அந்த ஆயுதம் எடுத்து சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட உடனே ஆயுதம் பூரா சாப்பிட்டு முடிச்சாங்க. போயிட்டு அமிர்தம் இதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிட்டு ஆயுதம் பார்க்க போனால் ஆயுதம் கிடையாது. உடனே இவர் சாப்பிட்டார். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருது. அப்போ ஆயுதம் தேவை அந்த சூரனை வதம் பண்ணுறதுக்கு. உடனே என்ன பண்ணிட்டாரு, உன்னுடைய முதுகு தண்டு எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்போ அவர் வந்து குரு வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, யாராலும் கொடுத்து தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி எடுத்துக்கோ, என்னுடைய ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, என்னுடைய உடல் தான் அழியும், நீ ஒன்றா என்னுடைய உடம்பை எடுத்துக்கன்னு சொல்லி உடம்பை கொடுத்துட்றாரு. அந்த நமக்கு இருக்கிற முதுகு தண்டு தான் வந்து வஜ்ர ஆயுதம். அதான் அதுக்கு பேர் தான் வந்து தேவேந்திரனுடைய ரொம்ப உயர்ந்த ஆயுதம்னா வஜ்ர ஆயுதம். ஏன்னா தேவருடைய ஆயுதமும் அசுருடைய ஆயுதம் ஒன்றா அவர் சாப்பிட்டதுனால அந்த முதுகு வஜ்ரமாக மாறி போச்சு. அதனால வஜ்ர ஆயுதம். அதை கொண்டு போய் வச்சு சண்டையை போட்டு அந்த சூரனையும் வீழ்த்திடுறாரு. வீழ்த்திட்டு உடனே இவருக்கு திரும்பவும் அதே பிரம்மகை தோஷம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, இதுக்கு வழி என்னன்னு சொல்லிட்டு திரும்ப பிரம்மாவே சொல்கிறார். அப்போ தான் வரார், எங்கே மதுரைக்கு வரார். மதுரைக்கு வந்து சொக்கநாதரை தரிசனம் பண்ணுறார். மீனாட்சி சொக்கநாதர் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து கைங்கரியம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொற்றாமரை குளம் இருக்குது. அந்த பொற்றாமரை குளம் வந்து சாதாரணமாக கிடையாதுங்க, இப்போ யாரையும் விடமாட்டாங்க. அந்த பொற்றாமரை குளத்தில் வந்து நம்ம தண்ணியை தொட்டு நம்ம மேலே பட்டாலோ இல்லை நம்ம அங்கே குளித்தாலோ நமக்கு வந்து நம்ம பாவம்லாம் போய்ட்டு, நமக்குன்னு கிடையாது, நமக்கும் ஜோதிடர்களுக்கும் பாவம் உண்டு. நம்ம எல்லாரையும் நம்ம ஜோதிடர் சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மம்லாம் நம்மக்கிட்ட தான் வரும். அதுக்கே தான் நம்ம வந்து அகத்திக்கீரை வெல்லம் கொடுப்போம் அமாவாசைக்கு, இல்லை எப்போலாம் பௌர்ணமி கொடுக்கலாம். இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு அதே மாதிரி செஞ்சுட்டு வரும்போது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுன்றது. இது என்னான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சர்ப்ப தோஷம் இருக்கும், பித்ரு தோஷம் இருக்கும், திருமண தோஷம் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம யாரை ஏமாற்றணுமோ, யாரை பொய் சொன்னோமோ, யாரை நம்ம வந்து என்னென்ன செய்தோமோ அத்தனை பாவம் நம்மகிட்ட இருக்கும். இது எல்லாத்தையும் தீர்க்கப்பட்டவுடைய இடம்தான் அந்த பொற்றாமரை குளம். அந்த பொற்றாமரை குளத்தில் போயிட்டு நீராடிய பிறகு தான் அந்த தேவேந்திரனுக்கு அந்த தோஷம் போன இடம் அது. அதுக்கப்புறம் தேவேந்திரன் அங்கேயே இருந்தார், பல 100 ஆண்டுகள் அங்கேயே இருந்தப்போ நீ தேவலோக அரசன் நீ இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து அனுப்பி விட்டுடுறாங்க, எங்கள் தேவலோகத்துக்கே போய் உன்னோட வேலையை செய்யுன்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் தான் வந்து பழி தீர்த்த படலம், அதாவது இந்திரன் பழி தீர்த்த படலம்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யப்பட்ட கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா நமக்கும் இந்த தோஷ நிவர்த்தி பெறும் என்றது தான் இந்த புராணத்தில் சொல்லியிருக்குதுங்க. அதனால் இந்த திருமண தடை முக்கியமாக உள்ளவங்க, பிரம்மகதி தோஷம் உள்ளவங்க, அதுக்கப்புறம் இந்த சனி தோஷம், அப்புறம் வந்து கிரக தோஷம் உள்ளவங்க அனைத்து பேருமே
மதுரையில் இருக்கிற பொற்றாமரை குளத்தில் போயிட்டு நீராடினாலோ இல்லை தண்ணி வாங்கி தெளித்தாலோ உங்களுக்கு பாவம் பழி தீரும் என்பது தான் இந்த பரிகாரம். இதை நீங்கள் செய்யுங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது நீங்கள் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அடுத்தபடியாக என்னான்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தெய்வ வழிபாட்டில் செய்யும்போது எனக்கு நிலம் இல்லை, எனக்கு மண் மனை அமையலை அப்படின்னு சொல்கிறவங்க, வீடு கட்டலை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணிங்கன்னா, ஒரு பலாப்பழம் வாங்கிக்கிங்க. பலாப்பழம் நல்லா அழகாக நகமுகம் நல்லா இருக்கணும். இந்த ஒடுக்கு ஒண்டுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பலாப்பழம் பார்த்தா ஒரு சில பழம் தான் நல்லா அழகாக இருக்கும், மீதி பழம்லாம் ஒடுக்கு ஒடுக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நகமுகம் நல்லா இருக்கிற பழமாக வாங்கி விலையெல்லாம் கேட்காம அந்த முனைப்பகுதியாக இருக்கும் பாருங்கள், அதை வெட்டிட்டு, அதாவது நீர்நிலை உள்ள இடத்துல தான் அதை போடணும். அதாவது ஒன்று ஏரி, குளம், கடல், இது மாதிரி அந்த குளத்து ஓரமாக வச்சு நீங்கள் அதில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ தீபம் போட்டு வாங்க. இது நடக்கிற மட்டும் இது ரெகுலராக செய்யுங்க, இல்லை குறிப்பிட்ட நாள் வச்சு கூட செய்யுங்க. செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிலம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பூமி கிடைக்கும். பொதுவாக நீங்கள் மண்ணாக வாங்குறீங்களோ இல்லை நிலமாக வாங்குறீங்களோ இது உங்களுக்கு அமையும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பழம் யாருன்னா எடுத்து போயிடுவாங்களா, எடுத்து போய் சாப்பிட்டா நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிடும். அதேமாதிரி அந்த பழத்தை யாரையும் எடுக்கலனாலும் பரவாயில்ல, அது அப்படியே அழுகி அதே இடத்துலேயே அது பஷ்பமாகிடும். அதுவும் நல்லது தான். எதை பண்ணாலும் அவங்க சாப்பிட்டாலும் நல்லது தான், அதே இடத்துலேயே அந்த பழம் இருந்து அழுகி போனாலும் நல்லது தான். உங்களுக்கு இந்த பூமி யோகத்தை தரக்கூடிய ஒரு தீபமாக இருக்கும். அதை செய்யுங்க. அதே போன்று தேங்காய் உடைச்சிங்கன்னா அழுகி இருந்துன்னா அது சகுனம் நம்ம கெட்ட சகுனம் நினைக்காதீங்க. தேங்காய் அழுகி இருந்தால் உங்களுக்கு அப்போவே அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா தேங்காய் கெட்டு போயிருந்தனா நல்லது, சரிங்களா? அதே மாதிரி தேங்காய் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் தவறி கீழே விழும். அந்த தேங்காய் மூடி கவுத்துக்குன்னு தான் விழக்கூடாது, நிமிர்ந்து விழுந்தால் நல்லது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த மூடியாக இருந்தாலும் பரவாயில்ல, கவுந்து தான் விழக்கூடாது, கீழே விழுந்து நிமிர்ந்தால் நல்லது. அதே போன்று குங்குமம் குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் தூளாக இருந்தாலும் சரி, விதையாக இருந்தாலும் சரி தான் கீழே சிதறினா நல்லது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் உப்பு மட்டும் கீழே கொட்டக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு தவ்வை, அதாவது மூத்த தேவதையை குறிக்கும். அதை கீழே போட்டு மிதிக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது போன்ற பொருள்லாம் சிந்தலாம் சிதறனா நன்மை. அதுக்கு தான் பாருங்கள், புதிய வண்டி வாகனம் வாங்குறவங்க பாருங்கள், அதில் உப்பு வாங்கி போடுவாங்க, அதில் மஞ்சள் தூள் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் குங்குமத்தை கொட்டுவாங்க. அதனால் கீழே விழறல நமக்கு சகுனம், நல்ல சகுனம் குங்குமம் மஞ்சளுக்கு உண்டு. கீழே விழுற உப்பில் நமக்கு சகுனம் சாத்தியப்படாது, அதை பார்த்துக்கோங்க. அதே போன்று நீங்கள் வண்டி வாகனில் போகும்போது விபத்தாகுதுன்னு சொல்கிறீங்கன்னா, அந்த உங்கள் தெருவுலேயே இருக்கும், இல்லை ரோட்டு ஓரில் இருக்கும் பாருங்கள், காகித பூ இருக்கும் பாருங்கள். அந்த காகித பூவில் கொத்து கொத்தாக இருக்கும் காகித பூ. அதை ஒரு கொத்து உடைச்சி நீங்கள் உங்களுடைய இருசக்கர வாகனத்துலேயோ இல்லை 4 சக்கர வாகனத்துலேயோ வச்சுக்கிட்டு போனீங்கன்னா இந்த விபத்துன்றது வராது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இந்த மாங்கல்யம் மாற்றுறதாங்க பார்த்தீங்களா, அதாவது கயிறு மாற்றுவீங்க இல்லையா, அதை எப்பப்பெல்லாம் மாற்றலாம்? வெள்ளிக்கிழமை மட்டும் தாலி சரடு மாற்றக்கூடாது, சரிங்களா? சனிக்கிழமை மாற்றக்கூடாது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தாலி சரடு மாற்றக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் தாலி சரடு மாற்றும்போது அடுத்தவரை வச்சு மாற்றக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தான், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். அடுத்தவரை வச்சு மாற்றக்கூடாது. ஏங்க மாற்றக்கூடாதுன்னு கேட்டிங்கனாக்கா, அதுதான் திருஷ்டியே. பாருங்கள், இவங்க இவ்வளோ தூரம் போடுறாங்க அதில் அப்படின்னாங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு தங்காது. அதனால் நீங்களே மாற்றிக்கணும். இல்லைன்னா உங்கள் மகள், நீங்கள் தாய் மகள் இருந்து மாற்றிக்கிறது நல்லது. மற்றவங்க என் நாத்தனார் வந்தாங்க, எங்கள் பெரியம்மா வந்தாங்க, எங்கள் சித்தி வந்தாங்கன்னீங்கன்னா அப்போயே உங்களுக்கு அது திருஷ்டி போட்டுரும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வருஷத்தில் 2 முறை தான் கயிறு மாற்றணும். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அழுக்கானாலும் மாற்றுவாங்க, இல்லைனாக்கா ஒரு தீட்டுப்பட்ட இடத்துக்கு போயிட்டாலும் உடனே மாற்றுவாங்க. அது செய்யக்கூடாது. வருஷத்தில் 2 நாள் தான் மாற்றணும். அது பொதுவாக குருவாரமாக இருக்கிறது சிறப்பு, சோமவாரமாக இருக்கிறது சிறப்பு. சோமவாரம்னா திங்கட்கிழமையும், குருவாரம் என்பது வியாழக்கிழமையும் நல்லது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே உங்கள் வீட்டில் விளக்கு தட்டுலாம் தீர்த்துவீங்க இல்லையா, விளக்கு தட்டு கழுவுவீங்க இல்லையா, அது எந்தெந்த கிழமையில் கழுவுவீங்க? ரைட்டு. ஏன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விளக்கு கழுவக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6 மணிக்கு மேலே விளக்கு
கழுவக்கூடாது. 6 மணிக்கு உள்ளே கழுவணும், அது பார்த்துக்கோங்க. அதன் பிறகு இப்போ வந்து சாப்பாட்டுக்கு நம்ம அரிசி எடுப்போம் இல்லையா, அந்த அரிசியை வந்து தலைக்கு மேலே வச்சு எடுக்கக்கூடாது. தலைக்கு மேலே வச்சு எடுக்கக்கூடாது, ஏன்னா உயரத்துலேருந்து எடுக்கக்கூடாது. கீழே நம்ம குனி தான் எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும் அரிசிலாம். அதே போன்று நம்ம வீட்டில் வந்து காசு பணம் செல்வம் குறையாமல் இருக்கணும்னா ஒரே காரணம் என்ன, உங்கள் உப்பு பானை எந்த அளவுக்கு குறையாமல் இருக்கோ அவ்வளோவும் காசு பணம் கண்டிப்பாக வரும். உப்பு பானை எவ்வளோ குறையுதோ அந்த அளவுக்கு வருமானம் தட்டுப்பாட்டில் இருக்கும், பணம் தட்டுப்பாட்டில் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. உப்பு 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 வந்து எப்போதும் நிறையா இருக்கணும் வீட்டில். அது வந்து மண்பானையாக இருக்கலாம், இல்லை இந்த பீங்காஞ்சாடியாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் உப்பு வந்து குறையக்கூடாது. அது எப்போப்பெல்லாம் வாங்கினீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் வாங்கி உப்பு உபயோகிக்கப்படுறது நல்லது. இது மட்டும் பார்த்துக்கோங்க. இம்மா பரிகாரிலேயே இந்த உப்பு தானே ஒரு சின்ன பரிகாரம் நினச்சிடாதீங்க, இதுதான் பெரிய பரிகாரமே. இவ்வளோ நான் சொன்னதுலேயே இந்த உப்புக்கு தான் இவ்வளோ பரிகாரமே. இது இருக்கிற வரைக்கும் பாருங்கள், உங்கள் வீட்டில் நோய் வராது முதல்ல. அதே மாதிரி உங்கள் வீட்டில் கஷ்டம் வராது, உங்கள் வீட்டில் தீய சக்தி தங்காது. ஏன்னா உப்புக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. ஆமாம். அடுத்தது வந்து நீங்கள் வந்து நம்ம வீட்டில் செய்வனை இருக்கா இல்லையான்னு நீங்களே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு வைத்தியரை கூட்டு போகன்ற அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் சமையலே சொல்லும், நீங்கள் சமைக்கிற சமையல்லே இருக்குது பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தான் உப்பு போட்டாலும் பார்த்தீங்கன்னா அதில் உப்பு கம்மின்னு சொல்லுவாங்க யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள் வீட்டில். அப்போனா தீய சக்தி சாட்டுரும். அப்போ தீய சக்தினாக்கா அது சூனியமா அப்படின்னு கேட்காதீங்க. சூனியம் இல்லாமலே நமக்கு தீய சக்தி இருக்குது. நம்மளுக்கு வந்து யாருக்காவது வந்து சொன்னாங்க பாருங்க, தசாபுத்தி, அதாவது ஆகாத திசை நடந்தாலும் அதே செயல்பாடு இருக்கும். அதே மாதிரி நமக்கு யாருன்னா செய்வனை தீங்கு செய்திருந்தாலும் அதே செயல்பாடு இருக்கும். அதே மாதிரி இந்த உப்பு சுவையிலையும் தெரிஞ்சுக்கலாம். சாப்பிட்ற சாப்பாடு வாசனை வரணுங்க. சாப்பிட்ற சாப்பாடு வாசனை வருதுங்களா உங்கள் வீட்டில்? சாப்பிட்ற சாப்பாடு வாசனை வரணும். அதே மாதிரி வாசனை வராமலும் போகும். காரணம் தெரியுங்க, கேஸ் வச்சு சமைக்கிறீங்க இல்லையா, அவங்க வீட்டில் அதிகமாக வந்து சாப்பாடு வாசனை வர. ஏன்னு கேட்டால் அந்த கேஸ் லீக்கில் அதனுடைய வாசனையே அது அமைக்கிடும். அதனால் அது வராது. நீங்கள் கரண்ட் அடுப்பில் சமைங்க, கண்டிப்பாக வாசனை தெரியும். இதை செக் பண்ணணுன்னா அந்த சாப்பாடு சமைக்கும் போது கேஸில் சமைச்சிங்கன்னா சிலர் வீட்டில் வந்து கேஸ் லீக் அவர் தெரியாது. அது கூடயே அதே வாசனையாக போகிறனால நமக்கு சாப்பாடுடைய வாசனையுமே கேஸுடைய வாசனை தெரியாது. அதனால் வந்து நீங்கள் தற்காலிகமாக என்ன பண்ணி இல்லை விறகு அடுப்பில் சமைச்சு பாருங்கள், இல்லைனா கரண்ட் அடுப்பில் சமைச்சு பாருங்கள், சாப்பாட்டில் வாசனை வரும். சாப்பாட்டில் வாசனை வந்தால் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஆமாம். இது அடுத்தது உங்கள் வீட்டில் வந்து பல்லி இருந்தாக்க நம்மளுக்கு பல்லி வந்து ஆகாத சகுனம், பல்லி வந்து சாப்பாட்டில் விழுந்தா விஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பல்லி வந்து அனாவசியமாக போய் அது இதுலேயும் விழாது. அதே மாதிரி பல்லி இல்லாத வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சுபம் கிடையாது. பல்லி இருந்ததுனா தான் நல்லது. பல்லி இருந்தால் தான் உங்கள் வீட்டில் வந்து தண்ணீர்லாம் நல்லா நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் போர் போட்டுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வீட்டில் பல்லி இருந்துன்னா தண்ணியே வற்றாது. அதே பல்லி இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த தண்ணி பாருங்கள் போர் விட்டு விட்டு வரும். எனக்கு மட்டும்தான் தண்ணி கிளம்புது, எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் திட்டமாக இருக்குது, எங்களுக்கு சரி வர. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 4 புலோர் வச்சுருக்கேன், 4 குடும்பம் இருக்கும். அதில் பாருங்கள், நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு போட்ட பிறகு உங்களுக்கு நிரப்பிக்கிட்டு அப்புறம் 1 மணி நேரம் கழித்து இன்னொருத்தவங்களுக்கு போகும், இப்படி போகும். அப்போ அது சுரக்க எடுக்கும். ஆனால் பல்லி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த போர் வந்து வற்றாது. இதுதான் மெயின். ஆமாம். இது வந்து இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் வந்து பள்ளியிலே வேணால் வெள்ளை பள்ளி இருக்கும் நம்ம வீட்டில். வெள்ளை பள்ளி இருந்துன்னா நீங்கள் தான் ராஜா. உங்கள் வீட்டில் வெள்ளை பள்ளி இருந்தால் நீங்கள் தாங்க ராஜா. அதுக்காக நான் வந்து அரண்மனையில் வாழறேன்னு கேட்பீங்க. அரண்மனையில் வாழன்ற அவசியம் கிடையாதுங்க. அந்த அரசனுக்கு நிகராகவே இருப்பீங்க. எப்படின்னா உங்களுடைய உடை நடை, உங்களுடைய பேச்சு, வாக்குஸ்தானம், சொல்லு, இது எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த பள்ளிக்கிற வீட்டில் யாருக்கெல்லாம் இருக்குது தெரிஞ்சுங்க, வெள்ளை பள்ளி இருக்கா? என்ன ஐயா? ஐயா நான் சொல்கிறது பொதுவாக பள்ளி இருந்தால் நல்லது. ஆனால் அதுலேயும் வெள்ளை பள்ளி நல்லது. நம்ம வந்து கருடன்னு சொல்கிறோம், அந்த கழுகு இருக்குது. ஆனால் கருடனுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் தரோம்? அந்த கருடனுக்கு ஏன் முக்கியத்துவம் தரோம்னு கேட்டிங்கன்னா, அந்த கருடன் வந்து பெருமாளுடைய வாகனம்னு சொல்கிறோம், கருடாழ்வாருன்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் சொல்கிறோமா? இல்லை, அதுக்கு தான் அதுக்காக தான் அதனுடைய சிறப்பு. எல்லா பறவையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கும். என்ன, நம்மளுக்கு தேசிய பறவை இருக்குது, அப்புறம் மாநில பறவை இருக்குது, அது வேறு. இருந்தாலும் கருடனுக்கு மட்டும் தனி சிறப்பு ஏன் தரான்னு கேட்டினாக்கா, அதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், சனிக்கிழமை பண்ணி பார்த்தா தான் அதுக்கு அவ்வளோ சிறப்புன்னு சொல்கிறாங்க. யார்? கருடனுக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புன்னு. ஆக முதல்ல கருட தரிசனம் மிக சிறப்பு. அதுக்கு ஒரு பாடலே இருக்குது.
சுபர்ணம் வைணதே அம்ச நாகாரிம் நாகபூஷணம் விஷாந்தகம் சசாங்கம் ஆதித்யம் விஸ்வதோமுகம் கருத்மந்தம் ககவதிம் தஷ்யம் கஷ்யப நந்தனம் துவாதாச யாதானி நாமானி கருஷ்ய மகாத்மனே யா வடேத்பிரேத ருத்தாய சர்வத்திர விஜய்பவ விஷம் நகர்மதேஷ கிம்சதி பன்னக சங்காரமிவியா காரியேஷ காரியசித்திம்ச மாணவ பந்தனான் முக்திமாப்னோதி யாத்ராயாம் சித்திமாப்னுயா காரியசித்திம்ச குருஸ்வாரிய விகாகய நமஸ்துதே இது ஸ்ரீ கருதத் வசாஷ நாமஸ்தோத்திரம் சம்பூர்ணம் அப்படின்னு இருக்குது. இந்த மந்திரம் என்னங்க, இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் வரும். என்னங்க, சுபர்ணம் வைணதே அம்ச நாகாரிம் நாகபூஷணம். இந்த இது எதுவும் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே கூட வரும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணினா நல்லது. அதே மாதிரி அங்கம் கரே புனர்நமாசரயந்தி பிருங்கங்கா முகல பரணாம் தமாலம் அங்கிம் கரிதாயில் அவிபூதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. இது எதுக்குன்னா இதுலேயும் அவ்வளோ சிறப்பு இருக்குது. அதான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி தோத்திரம். இது நம்மளுக்கு வந்து நல்ல காசு பணம் வரக்கூடிய மந்திரம் இது. அப்படி உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா கருட மந்திரத்துலேயே இன்னொன்று இருக்குது. அதுவும் போடுங்க. அப்படி இல்லைன்னா சுற்றும் கருடன் சோழக்கருடன் பக்கம் வந்து பாய் போட்ட கருடன். இது வந்து என்னன்னு கேட்டால் இந்த பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டவங்க, வயிறு பாதிக்கப்பட்டவங்க இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா சரியாக வந்துடும். இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கும் எனது உரையை செவிமகிடுகாமல் கேட்டவர்களுக்கும் எனது நிறைவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனதுடைய கைபேசி எண் 96 29 05 19 22. சுழியம் என்பது சைபருங்க, இல்லைன்னா அதை நாட்னு கூட எடுத்துக்கலாம். டாட்னா புள்ளி, நாட்னா சுழியம்ங்க. சுழியம்னா ஜீரோவுக்கு தான் சுழியம். நம்ம இந்தியக்காரங்க கண்டுபிடிச்சது சுழியம்தான். இது இருந்தால் தான் லட்சம், கோடி, 1000, 100, பில்லியன், மில்லியன், ட்ரில்லியன் இதெல்லாம் வரும். ஆனால் இந்த பேர் மட்டும் தான் நமக்கு சொல்ல தெரியும். ஆனால் எண்ணில் போட்டோம்னாக்கா இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். ஐயா இதுங்க நல்லா முக்கியமாக டீ சாப்பிட்டுருக்குறாங்க. நல்லா மெய் மறந்து டீ சாப்பிட்டுருக்குறாங்க. விழுப்புரத்துலேருந்து வந்து நமக்கு சிறப்புரை ஆற்றிய ஐயா கவி சக்கரவர்த்தி கவியரசன் ஐயா அவர்களுக்கு அவருடைய குருநாதர் ஏழுமலை அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்.